நான் ஆன்மீகமாக பதில் சொல்லணுன்னாக்கா அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேல் இருக்குது. அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் இது மதுரைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டு அது நடத்தப்பட்டது. அவங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியும், அரசியல் நோக்கத்தோடு தான் போடப்பட்டிருக்கிறது. நாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக தேர்ந்து இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அது என்ன நம்ம வெளிப்படுத்தலாம் கூட ஒரு தீர்மானம் போடுறாங்க. முருகன் மாநாட்டுக்கும் இந்துக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய நோக்கம் என்பதே முருகரை பற்றி வெளிப்படுத்துவதோ தமிழ்கடல் முருகன் பற்றி வெளிப்படுத்துவதோ அல்ல. அவர்களை பொறுத்தளவுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஏதாவது புகழ்பெற்ற கடவுள் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடவுளை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியலுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்கு அதற்குத்தான் அந்த மாநாடை பயன்படுத்துவதற்குரிய. நீங்கள் உத்தரப்பிரதேச பக்கம் போனீங்கன்னு சொன்னாக்கா ராமர்னு சொல்லுவாங்க. நீங்கள் மும்பைக்கு போனீங்கன்னா விநாயகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனாக்கா காளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேரளாவுக்கு போனாக்கா ஐயப்பன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கிற கடவுளை முன்னிறுத்தி கொண்டு பின்னால் நின்று அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒழிய அவர்கள் பெரியாரையோ எங்கள் நெஞ்சமிறந்த அண்ணன் அண்ணாவையோ அவர்கள் பாராட்டு என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.